இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவருடைய காலை நக்கி பிழைக்கின்ற ஒரு நாதாரி பயல், ஒரு ஈனப்பயல். கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சுரணை என்று எதுவுமே இல்லாமல் பிழைப்புக்காக யாருடைய காலிலும் விழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான பேர்வழி குடியாத்தம் குமரன். பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி விமர்சிப்பதற்கு இந்த ஈனப்பயலுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது? சமீபத்தில் கௌதம் அதானியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதற்கு சந்தித்தார் என்று கேள்வி எழுப்பிய பாமக நிறுவனருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு சென்ற ஸ்டாலின் அருமையான பதிலை சொல்லிவிட்டாராம். பேசவே தெரியாத ஒரு தத்தி ஸ்டாலின் என்ன அருமையான பதிலை சொல்லிவிட்டார். அடுத்து சொல்கிறார், ஸ்டாலினிடம் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவும் அன்புமணியும் மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். எதற்கு? நாங்கள் என்ன தமிழ்நாட்டை கொள்ளையடித்தோமா? ஒரு அரை நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து குபேரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கருணாநிதியின் குடும்பம் தான் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த ஸ்டாலினுடைய காலை நக்கி பிழைக்கின்ற இந்த குடியாத்தம் குமரன் போய் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பார்த்து அவ்வப்பொழுது பொட்டி வாங்கிவிட்டார் என்று பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரனுக்கு கலைஞர் கருணாநிதி தான் தமிழ்நாட்டிலே பெட்டி வாங்கும் கலாச்சாரத்தையே உருவாக்கியவர். பெட்டி வாங்கும் கலாச்சாரத்தை இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியது கலைஞர் கருணாநிதி. அதை இன்றைக்கு அவருடைய பிள்ளை ஸ்டாலினும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். கலைஞர் கருணாநிதியுடைய குடும்பம் தமிழகத்தை எந்த அளவிற்கு கபலீகரம் செய்திருக்கிறது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இவர்கள் தான் ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றினார்களாம். திமுகவையே காப்பாற்றிக் கொள்வதற்கு வக்கில்லாத திமுகவுடைய தலைவர், அன்றைய தலைவர் கலைஞர் இந்திரா காந்தியின் காலில் மண்டியிட்டார். இந்திரா காந்தி எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு சர்க்காரியா கமிஷன், ரே கமிஷன், பால் கமிஷன் என்று பல விசாரணை கமிஷனை போட்டு கருணாநிதி ஊழல் செய்தது உண்மை என்று அந்த கமிஷன்கள்லாம் இந்திரா காந்திக்கு அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு சட்ட நடவடிக்கையிலிருந்து, தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அன்றைக்கே டெல்லிக்கு காவடி எடுத்து இந்திரா காந்தியின் காலிலே விழுந்து 1980 ஆண்டு தேர்தலில் கூச்ச நாச்சம் இல்லாமல் நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக என்று இந்திரா காந்தியின் காலுக்கு பாத பூஜை செய்தது திமுக. ஏதோ 2006 பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் காப்பாற்றினார்களாம். பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை தானே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே சமூக நீதிக்கு வழிகாட்டி சமூக நீதியை காத்துக் கொண்டிருக்கின்ற சமூக நீதியின் காவலர். இதை வட இந்திய தலைவர்களே ஒப்புக்கொண்டு அவரை அகில இந்திய சமூக நீதி தலைவராக தேர்ந்தெடுக்க முயற்சி செய்தார்கள் என்ற வரலாறும் இந்த குடியாத்தம் குமரன் போன்ற மோசமான பேர்வழிகளுக்கு குடித்துவிட்டு உளறுகின்ற உளறல் பேர்வழிகள் எல்லாம் தெரியாது. ஏதோ ஸ்டாலினிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? நாங்கள் அதானியோடு ரகசிய உறவு வைத்துக் கொண்டோம். சென்னைக்கு அதானி வந்த பொழுது அவரை எதற்காக சந்தித்தீர்கள்? பதில் சொல்லுங்கள் என்று சொன்னால், ஸ்டாலினை சந்திக்க யார் வேண்டுமானாலும் வருவார்கள், யார் வேண்டுமானாலும் போவார்கள். ஸ்டாலின் வீட்டுக்கு எதற்காக வருகிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறான் ஒரு அரசியல் மடப்பயல் குடியாத்தம் குமரன். ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவரை இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கின்ற கௌதம் அதானி எதற்காக சந்திக்கிறார் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதுதான் ஒரு முதலமைச்சருடைய கடமை. நாங்கள் கனிமொழி வீட்டுக்கு யாரார் வந்துவிட்டு செல்கிறார் என்றெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. அந்த அளவிற்கு அநாகரிகமாக கேள்வி கேட்கின்ற வழக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் எந்தெந்த நடிகை வீட்டுக்கு போகிறார் என்றெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. அந்த அளவிற்கு அநாகரிகம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் எந்தெந்த நடிகையை கட்டிப்பிடித்து நடனமாடினார், அவர்களோடு அவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் அநாகரிகமானவர்கள் அல்ல.
ஆனால் இப்படிப்பட்ட அநாகரிகம் எல்லாம் திமுகவிற்கு நிறைய இருக்கிறது. அதைத்தான் குடியாத்தம் குமரன் போகின்ற குடியார பயல்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி பேசினால் மட்டும்தான் இந்த அயோக்கிய பயல்களுக்கெல்லாம் பிழைப்பு. அதற்காக மட்டுமே திமுக இவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. துரைமுருகனை பற்றி இதே குடியாத்தம் குமரன் விமர்சனம் செய்து இந்த குடியாத்தம் குமரனை திமுகவை விட்டு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார்கள். அறிவாலயத்திலிருந்து எட்டி உதைத்து ஒரே குத்தாக குத்தி வெளியே துரத்தினார்கள். இன்னும் கூட மானம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல், ஈனம் இல்லாமல், சூடு சொரணை இல்லாமல் அந்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுடைய காலையும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய காலையும் நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற நாதாரி பயல் குடியாத்தம் குமரன் டாக்டர் ஐயாவை பற்றி விமர்சனம் செய்வதா? தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தலைவர் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏதோ கலைஞர் கருணாநிதியை போல, ஸ்டாலினை போல, உதயநிதி ஸ்டாலினை போல அண்ணா என்கின்ற ஒரு தலைவர் உருவாக்கிய இயக்கத்தில் கரையான் புற்றிலே கருணாகம் நுழைந்ததை போல நுழைந்த கூட்டம் அல்ல பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். அவராகவே தானாகவே முன்வந்து மக்களை சந்தித்து மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த அரசியல் கட்சியை தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தியாக நடத்தி கொண்டிருப்பவர். 2006ஆம் ஆண்டு வரை திமுகவை காப்பாற்றியதே பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏதோ இவர்கள் பாமகவை காப்பாற்றினார்களாம். பொய் பேசுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா? கலைஞர் கருணாநிதியை வாத திறமை மிக்கவர், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வார் என்றெல்லாம் சொன்னார்கள். 2006ஆம் ஆண்டு வரை நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மைனாரிட்டி திமுக அரசு என்று ஜெயலலிதா மானக்கேடாக பேசிய பொழுது, ஜெயலலிதா வெட்கக்கேடாக பேசிய பொழுது, இல்லை நாங்கள் மைனாரிட்டி அரசு இல்லை என்று சொல்வதற்கு திராணி இல்லாமல் தான் அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி இருந்தார். அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை என்றால் கருணாநிதி வீட்டுக்கு போயிருக்க வேண்டும், ஆட்சியை நடத்தி இருக்க முடியாது. கலைஞர் கருணாநிதி இறந்ததற்கு பிறகு அவரை மெரினாவிலே அடக்கம் செய்வதற்கு இடம் கிடைப்பதற்கு, அந்த இடத்தை கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டதற்கு நீங்கள் கருணாநிதிக்கு இடம் கொடுத்து தான் கருணாநிதியை நாங்கள் மெரினாவில் அடக்கம் செய்தோமா என்று முட்டாள்தனமாக கேட்டுக் கொண்டிருக்கிறான் இந்த நீர்மூடன் குடியாத்தம் குமரன். கலைஞர் கருணாநிதியை அடக்கம் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி காலிலே ஸ்டாலின் மண்டியிட்டதை நாடு பார்த்திருக்கிறது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை தேடி போய் கண்ணீர் விட்டு கதறினார் ஸ்டாலின். தமிழகத்தையே கொள்ளையடித்த திமுகவிற்கு, தமிழகத்தையே கொள்ளையடித்த கருணாநிதி குடும்பத்திற்கு, கலைஞர் கருணாநிதிக்கு புதைப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்க மறுத்தார். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, அதை தாண்டி நான் முடிவெடுக்க முடியாது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்து கொள்ளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினிடம் நேருக்கு நேராக மூஞ்சில் அடித்தார் போல், கன்னத்தில் அரைந்தார் போல் பதில் சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்திற்கு தொலைபேசியில் அழைத்து டாக்டர் ஐயாவிடம் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது டாக்டர் ஐயா அவர்கள் உறங்க சென்று விட்டார் என்று சொல்லி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கலைஞருக்கு மெரினாவிலே இடம் கொடுப்பதற்காக மெரினா சம்பந்தமாக நாங்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கி கொள்கிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கை வாபஸ் வாங்கியதற்கு பிறகுதான் மெரினாவிலே கலைஞருடைய உடலை புதைப்பதற்கு இடம் கிடைத்தது என்ற வரலாற்றை மறைப்பதற்காக இன்றைக்கு ஆட்சியிலே அதிகாரத்திலே இருக்கிறோம் என்பதற்காக எப்படிப்பட்ட பொய்யையும் கட்டவிழ்த்து விடலாம் என்று சொன்னால் இந்த ஆட்சி அதிகாரம் இவருடைய கையை விட்டு வெகு விரைவில் வெளியே போய்விடும் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுவது, நரேந்திர மோடிக்கு எதிராக பேசுவது, பிரதமருக்கு எதிராக பேசுவது, அதானி அம்பானியை பற்றி எல்லாம் பேசுவது, ஆனால் அதே அதானியை ரகசியமாக சந்திப்பது, இதுதான் திமுகவுடைய கள்ள உறவு, இதுதான் திமுகவுடைய கள்ளத்தனமான அரசியல். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விமர்சனம் செய்துவிட்டு டெல்லிக்கு போய் அமித்ஷாவின் காலில் மண்டியிடுவது, நரேந்திர மோடியுடைய காலில் மண்டியிடுவது, அவருடைய பாதம் பணிவது, இதுதானே திமுகவுடைய வாடிக்கை. மதுரை மீதியிலே முழக்கமிட்டு விட்டு இந்திரா காந்தியுடைய காலடியிலே டெல்லியிலே போய் வீழ்ந்ததுதானே திமுக, கலைஞர் கருணாநிதி. இன்றைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவு மோசமான கள்ளத்தனமான உறவுக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ளத்தனமான உறவை வைத்துக் கொள்வதற்கும் திமுக தயாராகிவிட்டது. ஆனால் வெளியிலே வேஷம் போடுவது, இவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, இவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்கு டெல்லியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய
பிரதமர் நரேந்திர மோடியை போய் உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறார், கட்டி பிடிக்கிறார்கள், ஆற தழுவுகிறார்கள், அயோக்கியத்தனமான அரசியலை நடத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே வந்து கொக்கரிக்கிறார்கள். இப்படி பேசுவதற்கென்ற இந்த குடியாத்தம் குமரனை போன்ற சில ஈன பிறவிகள் இருக்கிறது. இனியாவது திருந்துங்கள், இல்லையே எதிர்காலத்தில் இந்த சமூகம் உங்களை மன்னிக்காது. நீங்கள் எல்லாம் அரசியல் அகதிகளாகி விடுவீர்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.